Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல 1 கப் கோதுமை மாவும் 1 கப் ரவையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் நல்லா mix பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு நம்ம மாவு எப்படி பிசைஞ்சு வைப்போமோ அது போல மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்க फ्रेंड्स, மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சிட்டேன். பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவு கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும். 5 முந்திரி எடுத்துர்க்கேன், 3 பாதாம், கொஞ்சம் உலர் திராட்சை எடுத்துர்க்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் துருவி எடுத்துக்க போறேன். பாதாம் முந்திரி ரெண்டையும் நான் நல்லா துருவிட்டேன். இப்படி துருவியும் எடுத்துக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லனா மிக்ஸில போட்டு ஒரு சுத்தி எடுத்தீங்கன்னா பொடியாவும் கிடைச்சிடும். உலர் திராட்சையை வந்து துருவ முடியாது, அதனால சின்னதா நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எடுத்துருந்த திராட்சையும் கட் பண்ணிக்கிட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவையோட வெயிட் பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையோட நிறம் வந்து மாறாமல் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் வறுபட்டிருக்கணும். அந்த அளவுக்கு ரவையை வறுத்தா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் நான் வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே நம்ம துருவி வச்சுருக்கிறேன் பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரவை எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ரவை எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு காய வச்ச பாலை சேர்த்துக்கிறேன். 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை வந்து நல்லா வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும். பால் இல்லைன்னா பாலுக்கு பதிலாக தண்ணியே நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 கப் சேர்த்துக்கோங்க. கரண்டியை வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உருண்டையெல்லாம் இல்லாமல் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. சேர்த்துருந்த தண்ணி பால் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கையில் தொடுற அளவுக்கு சூடு வந்து குறையணும், நல்லா சூடு ஆறட்டும் கொஞ்ச நேரத்துக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் தொடுற அளவுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சுக்க போகிறேன். இது போல் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவையை உருண்டை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பசைஞ்சு வச்சுருக்கிற கோதுமை மாவை வந்து எடுத்து கொஞ்சம் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். கோதுமை மாவை சின்ன உருண்டைகளாக எடுத்து இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவு போட்டு கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை இதுக்குள்ளே போட்டு நல்லா இது போல் மடித்து விட்டுக்கோங்க. இப்படி செய்யும்பொழுது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு வரும் பாருங்கள், அதை வந்து எடுத்துடலாம். இப்படி இப்போது ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக அப்படியே பொறுமையாக கொஞ்சம் தேய்ச்சி விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப மெல்லிஸாக தேய்க்கல பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக மொத்தமாக இருக்கிற மாதிரி தான் நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தவா வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ தேய்ச்சி வச்சுருக்கிறத நம்ம கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் போட்டு 30 செகண்ட் கழித்து திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயே சேர்க்கணும். எண்ணெய் லைட்டாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக எழும்பி வருது பாருங்கள். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்து ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதே போல் எல்லா மாவையும் தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப்பு கோதுமை மாவு 1 கப் ரவையை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். 150 கிராம் கோதுமை மாவு 100 கிராம் ரவை தான் நான் எடுத்திருந்தேன். ஆனால்
7 ஸ்வீட் சப்பாத்தி வந்திருக்கு பாருங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். எப்பயும் ஒரே மாதிரி நம்ம செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அப்பப்போ டிஃப்ரெண்ட்டாக செய்யும்பொழுது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நீங்களும் இது போல் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி உங்களுடைய வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.